الحمد لله الحمد لله المتوحد بجلال ذاته وكمال صفاته المتقدس في نعوت الجبروت عن شوائب النقص وسماته، والصلاة والسلام على نبيه محمد المؤيد بالساطع حججه وواضح بيناته، وعلى آله وصحابه هداة طريق الحق وحماته. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها. صدق رسول الله صلى الله عليه وسلم. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள், எல்லா திசையிலும் ஓர் எல்லை இல்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமனம் செய்த அருள் நாயகன், சொல்லாலும் மனதாலும் தொடரோனாத பெரும் ஜோதி, கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் கொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேற்றும் அளவில் எமபயன் கடச் செய்பவன், அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி பெறுகின்ற ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு வான்புகளும் மாண்புகளும். அல்ஹம்துலில்லாஹ். இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி கரையகற்றி மறைபுகட்ட இவ்வையகத்திலே வந்துதித்த ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்தில் துயில் கொண்டு மறைந்திலங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும், அவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழியை தன் வாழ்வியலாக கொண்டு உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துறந்தவர்கள், துயர்ந்தவர்கள், துயர்ந்தோரை தொடர்ந்தோர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் வந்தனமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. பேரன்புக்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாட்களின் தலைவரான வெள்ளிக்கிழமை நாளிலே எம் மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே வீற்றிருக்கக்கூடிய இறை அன்பர்களே, அல்லாவும் ரசூலும் ஏவியதை எடுத்தும் விலக்கியதை தடுத்தும் வாழ்வதற்கு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தினருக்கு அவர்களை நெறிப்படுத்த, வழிப்படுத்த, பக்குவப்படுத்த, ஈமானை இஸ்லாத்தை கற்பிக்க ஒரு தலமாக பள்ளிவாசல்களை அல்லாஹ் உண்டு பண்ணியிருக்கிறான். அந்த பள்ளிவாசலிலேதான் ஒரு மனிதனுடைய இறையச்சம் சோதிக்கப்படுகிறது. அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் அங்கேதான் நிகழ்கிறது. இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், அன்னல் மசாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. வலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அவனை அன்றி அங்கே யாருடைய ஞாபகத்தையும் விட்டு விடுங்கள், அவனை அன்றி யாரையும் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். பள்ளிவாசலுக்குள் நாங்கள் நுழைந்து விட்டால் அங்கே உலகம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்குள் நாங்கள் வந்துவிட்டால் இந்த துனியாவுடைய சிற்றின்பத்தை உதறிவிட்டுத்தான் நாங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைய வேண்டும். எப்படி நுழைய வேண்டும், இந்த பள்ளியினுடைய மகாத்மிகம் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். ஒரு சஹாபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை அண்மித்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த உலகிலே உன்னதமான தூய்மையான இறைவனுக்கு விருப்பமான இடம் உண்டா என காருண்ய கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களிடம் கேட்ட பொழுது,
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அல்லாஹ்விடம் கேட்கச் சொல்லி வஹி கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கு கேட்டு வந்து பதிலுரைத்தார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்விற்கு இவ்வையகத்திலே நேசமான விருப்பமான ஒரு இடம் உண்டு. மசாஜிதுஹா, அதுதான் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் கூறியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு வந்து சொன்னார்கள். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மயப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிவாசலுக்குள் நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் அதற்கான பல விதிமுறைகள் இருக்கிறது. கண்ட நின்றா போல் நாங்கள் பள்ளிக்குள் வர முடியுமா? வேலை பார்த்தா போல் வர முடியுமா? சுத்தமில்லாமல் வர முடியுமா? உலகை பற்றி பேச முடியுமா? இந்த துனியாவுடைய சிற்றின்பத்தை பற்றி, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை என்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள் பேச முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. கண்ணியமானவர்களே, ஸ்மோக் பண்ணியவர்களாக, பாவத்தில் ஈடுபட்டவர்களாக, துர்வாடை உடையவர்களாக, சுத்தம் இல்லாதவர்களாக நாங்கள் கண்ட மாதிரி எல்லாம் பள்ளிக்குள் நுழைகின்றோம் அல்லவா? அதுவெல்லாம் மலாய்க்காமார்களுடைய பதுவாவை பெற்று தரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பள்ளிவாசலுக்குள் எப்படி வர வேண்டும் என்பதை பெரியவர்கள், இமாம்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு முன்னால் எங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், உலு செய்து கொள்ள வேண்டும். உலு செய்தால் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியாகி வீடு திரும்புகின்ற வரையிலும் எமக்காக நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் சுத்தமுடையவர்களாக வந்து பிஸ்மி சொல்லி ஸலவாத்து கூறி வலது காலை முன்வைத்து அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக என்று கூறித்தான் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். அல்லாஹுமே இறைவா, இஃப்தஹ்லி எனக்கு திறந்துதா, அபுவாப ரஹ்மத்திக உனது அருள் கதவுகளை எனக்கு திறந்துதா என்ற இந்த முறைமையின்படியே, இந்த பிரார்த்தனையை மொழிந்தவாறே பள்ளிக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வருகின்ற பொழுது ஒரு சகோதரனை சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறி நுழைய வேண்டும். பள்ளிக்குள் வருகின்ற பொழுது யாரும் இல்லை என்றிருந்தால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். சாலிஹீன்கள், நல்ல ரூஹுகள், வலிமார்கள், மலாய்க்காமார்கள், சாலிஹான ஜின்கள் பள்ளிக்குள் இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்கள் சுத்தமில்லாமல் ஒரு மாதிரியான முறையிலே அலங்கோலமாக வந்து அருவருப்பான இந்த துனியாவுடைய விஷயத்தை பேசினால் அவர்களுடைய பதுவா எங்கள் மீது உண்டாகும். அவர்களுடைய பிரார்த்தனை இறைவனிடத்திலே மறுக்கப்படாது. நாங்கள் எந்த துறையிலும், எந்த நேரத்திலும், எந்த தொழிலிலே முயற்சித்தாலும், குடும்ப உறவிலே முயற்சித்தாலும் எங்கும் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை கேட்கிறேன், பள்ளிக்குள் ஜும்மாவிற்கு சுத்தமாக வருகிறோம், பெருநாளைக்கு புத்தாடை அணிந்து மனம் பூசி நன்றாக வருகிறோம். இதை போன்றுதானா 5 நேர தொழுகையிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை. கண்ணியமானவர்களே, ஜும்மாவிற்கு வரக்கூடிய இந்த ஜன நெரிசல் ஏனே தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள் இல்லை? ஏனே வக்துகள் எங்களுக்கு கடமை இல்லையா? பிஸியான வாழ்க்கையை காரணம் காட்டி, இந்த துனியாவுடைய சிற்றின்பத்தை காரணம் காட்டி, குடும்பத்தை, பிள்ளை குட்டியை காரணம் காட்டி, சம்பாத்தியத்தை காரணம் காட்டி, எங்களுடைய வர்த்தகத்தை காரணம் காட்டி எங்களுடைய அமலிலே பொடுபோக்கு செய்கிறோம் அல்லவா? நாளை மறுமையிலே எங்களுடைய கரகராவிலே எங்களுடைய ரூகுகள் இருக்கின்ற பொழுது, ரப்பே என்னை சற்று விடு, நான் அமல்கள் செய்து சாலிஹீன்களோடு இணைந்து கொள்கிறேன் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு மில்லி வினாடி கூட தாமதப்படுத்தப்பட மாட்டாது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மறுமையிலே சென்று இறைவன் தரிசனத்தை பெற வேண்டுமா? இல்லை, நாங்கள் எங்கு எங்களுடைய இடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை தேடக்கூடிய இடம்தான் இந்த துனியா என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே,
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விண்ணுலக பயணம் மிஅராஜ் சென்றது நாம் யாவரும் அறிந்த விடயமே. ரஆ ரப்பஹு பிஐனை ரஅஸி, வெற்றி கண்ணால் நெற்றி கண்ணால் ரப்பை தரிசித்த பொழுது அவர்களுக்கு சௌபாக்கியங்கள் துர்பாக்கியங்கள் காண்பிக்கப்பட்டது, சுவனம் நரகம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான ஆச்சரியமான விசித்திரமான யாரும் கண்டுகொள்ள முடியாத யாரும் அறிந்து விடாத ஆழமான ரகசியமான தாற்பயமான பல தத்துவங்களை அல்லாஹ் கற்பித்துக் கொடுத்த நேரத்திலே அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்று சகல அரசர்களுடைய மாலிக்காகிய சகல சிருஷ்டிகளையும் இவ்வுலகத்திலே சரிவர படைத்து அழகுறச் சமைத்து அவர்களுக்கு அனுதினமும் கவனித்து உணவளிக்கக்கூடிய வல்ல பெரியவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியதுதான் தொழுகை. அந்த தொழுகையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னார்கள் இடையில் நின்று 50 நேர தொழுகையை 5ஆக குறைக்க முனைந்தார்கள். காரணம், உம்மத்தினர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக. ஏன் அல்லாஹ்விற்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 50 நேர தொழுகையை கொடுக்கிறோம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இடையில் நின்று உம்மத்தை ஞாபகப்படுத்தி தொழுகை 5ஆக குறையும், நான் 5ஐயே கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வழங்கி இருக்கலாம் அல்லவா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நாயகத்தை பார்த்து பேச ஆசை கொண்டார்கள். ஆசையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தொழுகையும் சுருக்கப்பட்டது, 5 நேரமாக உம்மத்தினருக்கு இலகுவாக வழங்கப்பட்டது. அந்த 5 நேர தொழுகைக்கும் 50 நேர நன்மைகளும் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் 5 நேர தொழுகையிலும் கஞ்சனாக இருக்கிறோம் என்றால் எங்களை விட துர்வாக்கியவான் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை என்பதனை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ளவில்லை என்றிருந்தால் நாளை மறுமையிலே எங்களுடைய தங்குமிடம் மிக மோசமானதாக ஆகிவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிவாசலோடு எங்களுடைய சம்பந்தத்தை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது எப்படி விடயம் என்றால், இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதனை போல் இந்த உலகத்திலே உள்ள சேஃப்டியான பல காவல்கள் இருக்கக்கூடிய ஐநா சபையை, ஐக்கிய நாட்டு சபையை, பாராளுமன்றத்தை, நாடாளுமன்றத்தை அல்லாஹ் நேசிக்கிறேன் என சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வையகத்திலே எனது நேசத்துக்குரியது பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம், அங்கே குர்ஆன் போதிக்கப்படுகிறது, மார்க்கம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய வழிகாட்டல் சொல் செயல் அங்கீகாரம் கூறப்படுகிறது, இறைவனுடைய கலாமுல்லா ஓதப்படுகிறது, நல்லவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், மூமினீன்கள் வருகை தருகிறார்கள், மலாய்க்காமார்கள் வருகிறார்கள், சாலிஹீன்களுடைய ரூஹுகள் வருகிறது, சாலிஹான ஜின்கள் வருகிறது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படி இவர்களோடு இணைந்து சுத்தமான முறையிலே பரிபூர்ண இறையச்சத்தோடு இறைவனிடம் கையேந்தி இந்த துன்யாவுடைய சிற்றின்பத்தை மறந்து மறுமையை மரணத்தை ஆதர வைத்து அல்லாஹ்வின் தரிசனத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தொழுது பாருங்கள். இந்த துன்யாவினுடைய எந்த ஒரு இன்பமும் எங்களை திசை திருப்பிவிட முடியாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் யார்? பெருமானாருடைய காலத்திலே ஒரு நல்லவர் கண்ணுக்கு தென்பட்டாரா? எப்படி இருந்தார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? கொன்றைக்கு கொலை செய்யக்கூடியவர்கள். பெருமானாருடைய உருவி எடுக்கப்பட்ட வாளோடு பெருமானாருடைய தலையை துண்டிக்க வந்த ஒரு சஹாபி. மது மாது சூது என பல தரப்பட்ட பாவங்களிலே மூழ்கி முக்கி போயிருந்தவர்கள். மடமை குடிகொண்ட காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். முழு மனதோடு முழுமையாக சஹாபாக்கள் நாயகமாகவே மாறிவிட்டார்கள். 14 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று வரையிலும் அவர்களை பற்றி பேசாத மிம்பர்கள் இல்லை. சகல நல் கர்மங்களுக்கும் அவர்கள் கதாநாயகர்களாக இருக்கிறார்கள் என்றால், காலத்தால் அழிக்க முடியாத கதாநாயகர்களாக, சரித்திர நாயகர்களாக ஒவ்வொரு சஹாபாக்களும் திகழ்கிறார்கள். பெருமானாருடைய வழிகாட்டல், இறைவனை அவர்கள் நேசித்த விதம், அவர்கள் தொழுகின்ற விதம், அந்த தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களிலே அவர்கள் போன்ற ஒரு ஆட்சியை
பெருமானாருக்கு பின்னர் உமர் நாயகத்தை போன்ற ஆட்சி இந்த உலகத்தில் இதுவரையும் தென்படவில்லை கண்ணியமானவர்களே. இனி மேலும் வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆட்சியை ஒரே ஒரு பாட புத்தகத்தை வைத்து பெருமானார் கற்பித்துக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு தொழுகையிலேதான் காபிர்கள் சூழ்ச்சி செய்து அவர்களுடைய இருதயத்தை துளைக்க எத்தனித்து விஷம் பூசிய கத்தியை கொண்டு முதுகிலே பதித்தார்கள். அந்த தொழுகை திசை திரும்பவில்லை. அந்த தொழுகையின் இன்பம் குறையவில்லை. அந்த தொழுகையை விட்டும் இறைவனுடைய சிந்தனை விட்டும் அவர்கள் பாராமுகமாகவில்லை. என்ன இறையச்சம், என்ன இன்பத்தை கண்டார்கள்? அவர்கள் கண்ட இன்பத்தை நாங்கள் காணவில்லையா? அந்த இன்பத்தை நாங்கள் காண வேண்டும் என்றிருந்தால் இந்த துன்யாவுடைய ஆசா பாசங்களை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த துன்யாவை நாங்கள் நேசிக்கின்றதை பற்றி, இந்த துன்யாவை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக, மண் பெண் பொன்னாசை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரல அன் திக்ரி, யார் எனது ஞாபகத்தை விட்டும் புறக்கணிக்கிறாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அமைந்து விடுகிறது. அவனுடைய ஞாபகத்திலேதான், அவனுடைய பொருத்தத்திலேதான், அவனை வணங்கி வழிபடுவதிலேதான், அவனிடம் பிரார்த்திப்பதிலேதான் நலமான சுகமான சௌபாக்கியங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இல்லை என்றிருந்தால் எங்களுடைய வாழ்விலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் பணம் பட்டம் பதவி பேர்புகள் எதனை சம்பாதித்தாலும் எதிலும் எங்களுக்கு நலவு இருக்காது, நெருக்கடியாகவே இருக்கும் என்பது வேத வாக்கு என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே. இந்த தொழுகையை பற்றி, இந்த தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது. மூமின்களுக்கு இந்த தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது. இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சி, தொழுகை என்னுடைய கண்குளிர்ச்சி ஆக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அவர்கள் சந்தோஷம் அடைந்தது தொழுகையிலே, இறைவனை தரிசித்தது ஆயிரம் முறை, எண்ணி முடிக்காத முறை இந்த தொழுகையிலே. அந்த தொழுகை என்பது அவர்களுடைய செயற்பாடு. முஹம்மது என்ற அமைப்பிலேதான் ஒரு இன்சான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். அஹமது என்ற அமைப்பிலேதான் தொழுகை இருக்கிறது. அலிஃப் நிலை என்றும், ஹே ருக்கு என்றும், மீம் சஜதா என்றும், தால் இருப்பென்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை பெருமானாருடைய செயற்பாடு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு. அந்த பரிசை கொண்டுதான் அவர்கள் கண்ட இன்பத்தை, சஹாபாக்கள் பெற்ற இன்பத்தை, சஹாபாக்கள் கண்ட இன்பத்தை, இந்த துன்யாவை துறந்தார்கள் அல்லவா? கல்லை கட்டிக்கொண்டு உணவு உண்ணாமல் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த தாய் குவைலிது ராஜாவினுடைய மகள் கதீஜா நாயகி, காலை மறைத்தால் தலை மறையாது, தலையை மறைத்தால் கால் மறையாது. இறுதி நேரத்தில் அவருடைய கவன் துணி இப்படியா இருந்தது. ஏராளமான சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட பெரும் பெரும் செல்வந்தர்கள், அவர்களுடைய சொத்து மதிப்பு இப்பொழுது இருக்கும் என்றால் உலகத்திலே டாப் 10 முதல் 10 வரிசையிலே அவர்களைத்தான் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் கண்ணியமானவர்களே. அப்படி சொத்து மதிப்பு உள்ளவர்கள் பெருமானாருக்காக, இஸ்லாத்துக்காக, இறைவனுக்காக, மறுமைக்காக மரணத்தை அறிந்து முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக செயற்பட்டு இன்றைக்கும் வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நிலைமை என்ன? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒற்றைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், இப்படிப்பட்ட நவீன கருவிகளோ நாகரிகமோ அன்றைக்கு இல்லை. ஒரே ஒரு பாடப்புத்தகம், காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களுடைய வழிகாட்டல். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதை கற்பித்தார்கள்? பல்கலைக்கழகம் சென்றார்களா? படித்தார்களா? எழுதினார்களா?
வாசித்தார்களா? என்ன மெட்டீரியலிலே கல்வியை கொடுத்தார்கள்? செயற்பாடு மூலமாக செய்து காட்டினார்கள். ஆயிரம் உபதேசங்கள் இன்று இருக்கிறது, செயற்பாடுகள் குறைந்து விட்டது. அன்றைக்கு பெருமானாருடைய செயற்பாடு கொண்டுதான் இஸ்லாம் இன்றைக்கு 1.8+ பில்லியன் பீப்புள் இந்த வையகத்திலே இருப்பதற்கு காரணம். இன்ஸ்டாகிராம் இல்லை, பேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, டெலிகிராம் இல்லை, டின்னர் இல்லை, ஏனைய வலைத்தளங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஐடி இல்லை. ஃபாலோவர்ஸ் 1.8 பில்லியன் பிளஸ் பீப்புள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஃபாலோ செய்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். உலகத்தில் யாராலும் செய்து முடிக்க முடியாத ஒரு மாநாடு வெள்ளிக்கிழமை அரங்கேறுகிறது. எல்லோரும் வர்த்தகத்தை விட்டு வருகிறோம். இப்படி 5 நேரத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஜும்மாவை போன்று ஏன் அதனை நாங்கள் எடுக்க மறந்து விடுகிறோம்? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இறைவனுடைய சிந்தனை எங்களுக்கு வருகிறதா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சுத்தமான சுகாதாரமான முறையிலே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தோணுகிறதா? மற்ற நாள்களிலே நாங்கள் வருகின்ற கோலத்தை பார்த்தால் அல்லாஹ்வே வெட்கப்பட்டுக் கொள்வான். அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய கோலமும் இருக்கிறது கண்ணியமானவர்களே. அப்படி திருமண வைபவத்திற்கு நாங்கள் செல்வோமா? ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு நாங்கள் செல்வோமா? இந்த நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எங்களுடைய ஆடையை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்வோம்? எந்த வாச திரவியத்தை பூசிக்கொள்வோம்? எப்படி ஒரு அந்தஸ்து உடையவராக உணர்வோம்? அல்லாஹ்வை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வோடு எங்களுடைய கவலையை ஒப்புவைக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வோடு பேச, அவனை நெருங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் தொழுகை. தொழுகைதான் எனது கண் குளிர்ச்சி, அதை கொண்டுதான் நான் என்னுடைய கண் குளிர்ச்சி அடைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய தொழுகை எப்படி? அதனை நாங்கள் இங்கு சிந்திக்கவில்லை என்றிருந்தால், அதற்கு விடை இங்கு தேடவில்லை என்றிருந்தால் நாங்கள் எங்கும் தேடிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 விடயங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. ஷஹாதத்தானி, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ், அவனுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆக்கில் பாலி முஸ்லிமாக இருந்தால் எங்களுக்கான முதலாவது ஒரு கடமை தொழுகை கண்ணியமானவர்களே. பஅத தௌஹீத், கலிமாவை மொழிந்ததன் பின்னால் ஆக்கில் வாலிகான முஸ்லிமான ஒருவனுக்கு தொழுகை ஏவப்படுகிறது. அந்த தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து காட்டிய அமைப்பிலே அல்லாஹ் வழங்கிய பரிசு கண்ணியமானவர்களே. அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சஹாபாக்கள் அடைந்த இன்பத்தை, சஹாபாக்கள் கண்ட குளிர்ச்சியை நாங்கள் பெற முடியாது. அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை, அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட நவீனங்கள் இல்லை, இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கை இல்லை, இப்படிப்பட்ட ஆடம்பரமான அடுக்குமாடிகள், சொகுசு வாகனங்கள், பளிங்கு தரைகள் அவர்களிடத்திலே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? கையை தலைக்கு வைத்து ஈச்ச மரத்தடியில் உறங்கி எழுந்த கண்மணி இந்த அகிலத்தின் கோமான். எப்படி ஒரு ஈமான் என்பதனை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஈச்ச ஓலை பாயிலே உறங்கி எழுந்த அந்த சஹாபாக்களுக்கு அவர்களுடைய ஈமான் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், சொகுசான முறையிலே வாழ்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அமலிலே பொடுபோக்கு செய்கிறோம், பயபக்தி இல்லை, பேணுதலான தொழுகை இல்லை, ஒழுங்கான இறையச்சம் இல்லை. இப்படி எல்லாத்திலும் பூஜ்ஜியமாகவே இருக்கிறோம். நாங்கள் சஹாபாக்களுடைய பின்பற்றுதலில் உடையவர்களா? இறைவனுடைய நேசத்தை பெற தகுதியுடையவர்களா? அவனுடைய தரிசனத்தை பெற தகுதியுடையவர்களா? எங்களுடைய பட்டுவலைகள் வலது கரத்திலே தரப்படுமா? மலாய்க்காமாருடைய சோவனம் எங்களுக்கு உண்டா? நல்ல முறையில் எங்களுடைய ரூகுகள் கைப்பற்றப்படுமா? எங்களுக்கு சுவனம், வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறதா? ஹவுலுல் கௌசரிலே பெருமானாருடைய கரம் கொண்டு நீர் பருக முடியுமா? முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னருடைய கேள்வி எனக்கு மிக இலகுவாக இருக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் தேடவில்லையா?
தொழுகையை விடக்கூடியவர்களே, தொழாதவர்களே, ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் கை சேதம் அடைந்தவர்கள் என்று, நாசம் என்று, நரகம் என்று தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி தொழக்கூடியவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்காக பாராமுகமாக முக்கியத்துவம் வழங்காமல் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் நரகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலா, அஸ்ஸலாத் மிஃப்தாஹுல் ஜன்னா, இரண்டு ரிவாயத்தும் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல், இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு சிறியதோர் பாதை, அதற்கு சிறியதோர் கதவு, அதற்கு அதைவிட சிறிய ஒரு பூட்டு, அதற்கு அதைவிட சிறியதோர் சாவி. அந்த சாவியின்றி பூட்டை திறக்க முடியாது, அந்த பூட்டு திறப்படாமல் கதவு திறக்காது, கதவை திறக்காமல் பள்ளிக்குள் நுழைய முடியாது, பள்ளிக்குள் நுழையாமல் நாங்கள் தொழ முடியாது. நாங்கள் தொழுகையை பேணிக்கொள்ள, இறைவனுடைய பொருத்தத்தை அடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அதற்கு சாவி தேவை. அந்த சாவிதான், சுவனத்தினுடைய சாவிதான் அஸ்ஸலா, தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாவியை இதுதான் என அறிந்தும் வேண்டுமென்று துளைத்துவிட்டு நாளை மறுமையிலே சுவனத்தை நாடி நிற்பவர்களா நாம்? சாவியை துளைத்துவிட்டு எப்படி சுவனத்துடைய கதவை கள்ளச்சாவி கொண்டு திறப்போமா? அதனை செய்து தருவதற்கு யார் இருக்கிறார்? அதனை உணர வேண்டும். கண்ணியமானவர்களே, சுவனத்தினுடைய திறவுகள் தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ருக்குனும் மினல் அர்கானில் இஸ்லாம், அது இஸ்லாத்துடைய தூண்களில் ஒன்று. அதை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், மன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்தி விட்டார், யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் மார்க்கத்தை தகர்த்தெறிந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களை நாங்கள் நரகத்திலே இருந்தால், பாவமான காரியத்திலே ஈடுபட்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெறாமல் இறைவனுடைய கோப பார்வைக்கும் சாபத்திற்கும் உண்டானவர்களாக நாங்கள் நரகத்திலே இருந்தால், சுவனவாதிகள் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன ஸலாத்த அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த தொழுகையை நாங்கள் விட்டால் எங்களுடைய நிலைமை எப்படி? எங்களுடைய கேள்வியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வ ஜன்னாத்தின் யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன மா ஸலககும் ஃபீ ஸகர், சுவனவாதிகள் எங்களை பார்த்து கேட்பார்கள், இப்படியான எந்த பாவத்தில் மூழ்கி இந்த சகரில் என்ற நரகத்தில் புகுத்தப்பட்டாய், இதற்கு நீ எப்படி வந்தாய் என்று கேட்ட பொழுது அதற்கு நரகவாதிகள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையை விட்டதால், தொழுகை இல்லை, பொடுபோக்கு இழைத்ததால், பாராமுகமாக இருந்ததால், இறைவனை நெருங்காததனால், பேணுதல் இல்லாமல் தொழுகியதனால், முனாஃபிக்காக வாழ்ந்ததனால், சகல சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் செய்து தந்தும் நான் அவனை புறக்கணித்து எல்லா சுவனத்தின் திறவுகோலாகிய தொழுகையை உதறி தள்ளி பெருமானாருக்கு வழங்கப்பட்ட பரிசை நான் பின்பற்றவில்லை, இறைவனுடைய பொருத்தத்தை பெறவில்லை என்று பதிலளிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு நிலை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர வேண்டும். தொழுகையில் பொடுபோக்கு இல்லாதவர்களாக இது போன்ற ஜனஜெனரிசல் எல்லா வக்துக்கும் வர வேண்டும். சுத்தமான முறையிலே துர்வாடை இன்றி உலகத்தை துறந்தவர்களாக பள்ளிக்குள் நுழைய வேண்டும் என்பதனை மிக ஆழமாக இந்த ஹுதுபாவிலே கூறி அதனை செவியேற்றி நாங்களும் அவ்வழி நடந்து எங்களுடைய குழந்தைகளையும் அவ்வழி நடத்தாட்ட வேண்டும் என்பதனை மிக ஆழமாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்களை துடைத்தருள்வாயாக, பேராபத்துக்கள், கடிசான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய சகல
ஹாஜாத்துக்களையும் நீயாத்துகளையும் நீயே நன்கறிந்தவன் ரப்பே. சகல காரியங்களையும் நீயே தலைவனாக இருந்து வெற்றியை தந்தருவாயாக. எங்களுடைய துவாக்களை ஒப்புக்கொள்வாயாக. பேணுதலான தொழுகை உடையவர்களா எங்களை ஆக்குவாயாக. உலக ஆசா பாசங்களை மண் பெண் பொன்னாசை துறந்து உன்னை அஞ்சி வழிபடக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم رب حليم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار ذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد ويا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين. لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة الزهراء رضي الله تعالى عنها والحسن والحسين رضي الله تعالى عنهما والحمزة والعباس رضي الله تعالى عنهما وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.
اللهم صل على سيدنا